சோத்திரம். கண்களை மூடி எல்லாரும் சோத்திரம். பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தை வருகிறோம். ஏசப்பா சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடலாக்கொண்டு சொல்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவ சித்தமுடன் இருக்கிறீர்கள். இந்த கல்வாரி சபை ஜனங்களும் சரி, இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கிற மக்களும் சரி, சத்தியத்தினால் ஆஸ்வதிக்கப்படணும். சத்தியாவை சகத்தில் போதித்து சகத்தில் வழிநடத்துவிதான். உடைய வேதத்துடைய அதிசயங்களை காண முடியாத வணக்கங்களை திறந்தள்ளுவிதான். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம தேவ செய்தி தவறாமல் பார்த்து வருகிறேன். உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை பண்ணிக்கொள்ளுங்க. அதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை தவறாமல் நீங்க கேட்டு வரீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கல்வாரி சபை நடக்கிற ஆராதனைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எதற்காக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தவிர மீண்டும் நான் சொல்லுகிறேன் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அடைவோம் தேவ சித்தம் முழுவதாக இருக்கிறார். அது தேவனுடைய அந்த சித்தம் இந்த சத்தியத்தின் மூலியமாக எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் சொல்லிதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தேவ செய்தி என்னவென்றால், இயேசுவின் ரத்தம். கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் பிற்பாடு ஆசாரிய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பக்க புதிய ஏற்பாடு 325ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 325ஆம் பக்கம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் ஆசாரிய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆனா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மீண்டும் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி வசனம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, என்ன கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு ரத்தத்திலே ஜீவன் உண்டு. இயேசு ரத்தத்திலே வல்லமை உண்டு. இயேசு ரத்தத்திலே பரிசுத்தம் உண்டு. இயேசு ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம். இயேசு ரத்தம் மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அந்த ரத்தம் தான் நம்மளை எந்த ஒரு பாவியும் சரி பரிசுத்தமாக்கக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடியது, கழுவக்கூடியது. அவர் எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருக்கலாம். அவன் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு அவன் உள்ளத்தில் விசுவாசித்து வாயத்தை அறிக்கை செய்யும் போது அவன் பாவங்களை கழுவக்கூடியது இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி அவனை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது. அது பரிசுத்த ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம், மாசற்ற குற்றமற்ற ரத்தம், விலை கொடுத்து வாங்க முடியாத ரத்தம் எது என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான். கைகளை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த ரத்தத்தினாலதான் இன்னைக்கு ஜீவன் உண்டு. இயேசு ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசு ரத்தத்தில் அதிகாரம் உண்டு. இயேசு ரத்தத்தை நாம் சொல்லும் போதுதான் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் அவன் பயப்படுவான். இயேசு ரத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? வாயினால் அறிக்கை செய்யணும். எவ்வளவு நம்ம இயேசு ரத்தத்தை வாயினால் நம்ம அறிக்கை செய்கிறோமோ அவ்வளவே சாத்தான் பயப்படுவோம். எவ்வளவு இயேசு ரத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாயினால் அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செய்யும் போது என்ன ஆகும்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்படும். எப்படி தினைக்கும் நம்ம குளிக்கணும். குளிச்ச பிற்பாடு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? அப்பா, நம்ம அழுக்கெல்லாம் போயிடுச்சு, சுத்தமாயிட்டோம். ஆனா அழுக்க போனது யாரா பாத்துக்கிறோமா? அப்பா, எவ்வளவு அழுக்கு தண்ணியில போதுப்பா, யாரா பார்த்து இருக்கிறோமா? சோப்பை போட்டு நம்ம குளிச்சுட்டு வருவோம். நம்ம வந்து ட்ரெஸ் மாத்தும் போது நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும், அப்பா நல்ல உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு. அப்போ அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் என் சரீரத்தை கழுவட்டும்,
இயேசுவின் ரத்தம் என் ஆவியை கழுவட்டும், இயேசுவின் ரத்தம் என் ஆத்துமாவை கழுவட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த யூடியூப் சேனல்ல பாக்குற நீங்களும் அதை சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க, என்ன கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் என் ஆவியை கழுவி சுத்திகரிக்கட்டும், இயேசுவின் ரத்தம் என் ஆத்துமாவை கழுவி சுத்திகரிக்கட்டும், இயேசுவின் ரத்தம் என் சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும், இயேசுவின் ரத்தம் என் கண்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், இயேசுவின் ரத்தம் என் நாவை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஏன் நம்ம சரீரத்துல சொல்றோம்னா, நம்ம சரீரத்துல பாத்தீங்கன்னா 3 பகுதி பாவம் திட்டுப்படும். 3 பகுதி. அது என்னென்ன பகுதி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அதுதான் இயேசு ரத்தத்தை வாயில அறிவிக்க செய்யும். பிற்பாடு நம்ம சரீரத்திலே நம்ம கண்கள் அது தீமையிலே விழும். 2வது நம்ம வார்த்தைகள். அநேக வார்த்தைகள் நல்லதா பேசினாலும் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்றோம், கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுடும். ஐயோ தெரியாம பேசிட்டேங்க, மன்னிச்சிடுங்கம்மா. அது வார்த்தை. 3வது நம்ம மனது. பிசாசு என்ன பண்ணுவோம், நம்ம மனதுல கெட்ட எண்ணங்களை விதைப்போம். அந்த மனது கழுவி சுத்தி அதை என்ன பண்ணும், எப்பவுமே நீங்க வாயினால அறிக்கை செய்யணும். அதை நீங்க அறிக்கை செய்யும் போது என்ன ஆகுனா, இயேசுவின் ரத்தம் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கும். உங்கள் கண்களின் நாவையும் ஏசப்பா கழுவி சுத்திகரிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, ஆசாரியனுடைய ஊழியமும் இயேசுவின் ரத்தமும் குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போகிறோம். பாத்தீங்கன்னா லேவிய ராகத்திலே 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து பழைய ஏற்பாடு 129ஆம் பக்கம் லேவிய ராகமும் 4ஆம் அதிகாரம் அதுல 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாயில், பழுதற்ற ஒரு பெண் குட்டியை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து சர்வாதகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொள்ள கடவான். 34ஆம் வசனம். அப்போது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்திலே கொஞ்சம் தன் விரலிலே எடுத்து தகான பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் மேல் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகான பலிகளை போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவனமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன், கவனிங்க, இந்த யூடியூப் சேனல் பார்க்கிற நீங்களும் கவனிங்க, ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடுவான். அப்போது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கவனிங்க, பைபிள் எடுக்க முடியல கூட தயவு செய்து எனக்கு கவனிங்க. பாருங்க, இப்ப வேதம் சொல்லுகிறது, இது என்ன சம்பவம்னா, நான் உடனே பைபிள் நடுவுல இருந்து எடுத்து நான் சொல்றதுனால உங்களுக்கு புரியாது, எனக்கு கவனிங்க. அப்போ ஆவியானவர் சத்தியத்திற்கு வெளிப்பாடு உங்களுக்கு புரிய வைப்பார். இது என்ன சம்பவம்னா, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு வரும்போது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு ஆலயம் கிடையாது. நம்மளாம் இப்ப கூடி வந்து ஆராதிக்கிறோம்ல, இப்ப நிறைய இடத்துல ஆலயங்கள், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஆலயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுல இருக்குது, கேரளால இருக்குது, ஆந்திரால இருக்குது, டெல்லியில இருக்கிறது, எல்லா நாட்டுல, அமெரிக்கால, லண்டன்ல, ஜெர்மனில, எல்லா நாட்டிலையும் ஆலயங்கள் இருக்குது. எல்லா ஜனங்கள் அங்கே கூடி போய் கர்த்தர் ஆராதிக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில் ஆலயம் கிடையாது. அது என்னவா இருந்ததுன்னா, ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரம் கூட எப்படி இருக்கும் என்றால், இப்ப நம்ம எல்லாமே எப்படி என்ன பண்றோம், ஒரு வறண்டவா இருக்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காரோம். வெளியே எங்க சர்ச்சில் நீங்க போனா கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சேர்ல உட்காருவாங்க, ஆராதிப்பாங்க, செய்தி கேட்பா போவோம். ஆசாரிப்பு கூடாரம் என்பது அப்படி இருக்காது. அது எப்படி இருக்கும் என்றால், 3 பகுதியா இருக்கும். 3 பகுதியா அது இருக்கும். முதலாவது பகுதி வாசத்தலம் இருக்கும். அதுக்கு 2வது பகுதி உள்ள போனா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதுக்குள்ளே உள்ள போனா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் நடுவுல தடைப்பு இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் ஹால்ல ஒன்னா சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரம் என்பது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தில் போய் ஆராதித்தது ஆசாரிப்பு கூடாரம். ஆலயம் என்பது கிடையாது. அதுல எப்படி இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவார் என்றால், வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வாசத்தலம் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம சபைக்கு வெளியே
படிக்கட்டு கேட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வாசஸ்தலம் போல அங்க எல்லாரும் நிற்பார்கள். யாரும் உள்ள வரமாட்டாங்க. நல்ல கவனிங்க, எல்லாரும் உள்ள வரமாட்டாங்க. ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இருக்கும். ஒருவன் பாவத்தோடு உள்ள வந்துட்டா அதே இடத்துல அவன் செத்து போயிடும். பாவத்தோடு உள்ள வந்து அதே இடத்துல செத்து போயிடும். அதனால வாசஸ்தலத்திலே நிக்கணும். ஒரு ஆள் இல்ல, 45 ஜனம் எல்லாருமே அங்கதான் நிக்கணும். இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் போவான் என்றால், இந்த ஒரே ஒரு ஆசாரியன் மட்டும்தான் உள்ள போவான். வேற யாருமே உள்ள போக முடியாது, போகவும் கூடாது. தேவன் சட்டத்தை கொண்டு வந்தான். என்னுடைய ஸ்தலத்துக்குள்ளே ஒரு ராஜா முதல், தேசத்தை ஆளுகிற ராஜா முதல் படத்தளபதி, 1000 ராணுவங்களை வச்சு நடத்துற படத்தளபதி கூட மகா பரிசுத்தத்துக்குள்ள போக கூடாது. அப்படி போனான் என்றால் அவன் சாவும். ராஜா கூட உள்ள போக கூடாது. தேவன் பலவிதமான இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக பலவிதமான ஊழியங்களை கொடுத்திருந்தான். ராஜாக்களுக்கு ஒரு ஊழியம், ஆசாரியர்களுக்கு ஒரு ஊழியம், லேவியர்களுக்கு ஒரு ஊழியம் என்று நியாயாதிபதிகள் என்ற ஊழியத்தை தேவன் பிரிச்சு வச்சிருந்தான். அந்த ஆசாரியன் மட்டும்தான் அந்த ஆசாரிய கூடத்துக்குள்ள உள்ள போவான். வேறு யாரும் உள்ள போக கூடாது. அவருக்கு என்ன ஊழியம் என்றால், ஒரு ஆட்டை, இப்ப நம்ம படிச்சு இல்லையா, அந்த விளக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை ஆவியானவங்க விளக்குவாரு. கவனிங்க, இது எல்லாமே நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நம்ம இதுல அடங்கி இருக்கிறோம். அதனால நான் காண்பிக்கிறேன், கவனிங்க. அந்த ஆசாரி உள்ள போவதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை எடுத்து, அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கும்? பழுதற்ற ஆடா இருக்கும். பழுதற்ற ஆடு என்றால், நான் போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா? பழுதற்ற ஆடு என்றால் என்ன? ஒரு குறை இல்லாமல், ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கக்கூடியதான் பழுதற்ற ஆடு. அதுதான் நான் சொன்னேன். அந்த ஆட்டை பார்ப்பான், எந்த குறை இருக்கக்கூடாது. ஒரு கண்ணு உடைய இல்லாம, ஒரு கால் உடஞ்சி அப்படி இல்லாம கரெக்டா ஒரு பழுதும் ஒரு குறை இல்லாமல் இருக்கணும். அந்த ஆட்டை தான் பலி செலுத்துவான். அந்த ரத்தத்தை என்ன பண்ணா, கிண்ணையில எடுத்துக்கொண்டு உள்ளே கிருபாசனத்து உள்ளே ஆசாரி மட்டும்தான் போவான். படத்தளபதிகள், ராஜாக்கள், ராணுவங்கள், சேனைகள், யுத்த வீரர்கள் யாரா இருந்தாலும் வாசற்படியில தான் நிக்கணும். யாரும் உள்ள போக கூடாது. தேவனுடைய சட்டம், நியாயப்பிரமாணம். ஆசாரி மட்டும் உள்ள போவான். உள்ள போயிட்டு அதுக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் கிருபாசனம் இருக்கும். இந்த வச்சிருக்கிற இல்லையா, இதுக்கு எது வச்சிருக்கிறேன்? இது என்னது? இது என்னது? 7 குத்து விளக்கு. வானத்துல ஆச்சரியமா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இது என்னது? இது குத்து விளக்கு. அவ்வளவுதான். இந்த குத்து விளக்கு எங்கன்னா அந்த ஆசாரி கூடாரத்துக்குள்ளே மகா பரிசுத்துக்குள்ளே இருக்கும். இந்த குத்து விளக்கு இது எது? அந்த குத்து விளக்குக்குள்ளதான் என்ன இருக்குன்னா, அதுக்குள்ள போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கிருபாசனம் இருக்கும், பலிப்பீடம். அந்த பலிபீடத்திலே இந்த ஆசாரி என்ன பண்ணுவார் என்றால், அந்த ரத்தத்தை எடுத்து வெளியே பழுதற்ற ஒரு குற்றம் இல்லாம இருந்து பாருங்க, அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கிருபாசனத்து மேலே தெளிப்பான். அதை தெளிக்கிறது எதுக்குன்னா, வெளியே நின்னுக்கிறாங்க ஜனங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அந்த 365 நாள்ல ஏதாவது ஒரு தவறு பண்ணிருப்பாங்க. 10 நாள் ஒழுங்கா இருந்திருப்பாங்க, 11ஆம் நாள் போய் பேசியிருப்பாங்க. ஒரு மாசம் நீ ஒழுங்கா இருப்ப, திடீர்னு ஏதோ ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு திருடி இருக்கலாம். கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷம் சொந்த பந்தத்தோட அன்பா இருந்திருப்ப, திடீர்னு சண்டை, கோபம் வருது இல்லையா? ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அந்த பாவம் அவளுக்குள்ள இருக்கிறதுனால தேவன் அவங்க கிட்ட வர முடியாது, அவள் ஆஸ்வதிக்க முடியாது. அதனால அவளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாவதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துட்டு வந்து ஆசாரி கூடத்துக்குள்ள போய் அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார் என்றால், அந்த கிருபாசனத்திலே அந்த ரத்தத்தை தெளிப்போம். மிகவும் கவனிங்க, இது ஏதோ ஒரு பைபிள் சம்பவம் நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கிறது. அதை நான் விளக்குற ஆவியான விளக்குவார். கவனிங்க, அந்த ரத்தத்தை தெளித்த பிற்பாடு அந்த ரத்தத்தை கொண்டு வெளியே வருவார். அந்த ரத்தத்தை நாள் என்ன பண்ணுவாரு, அந்த தெளித்த அந்த ஜனங்கள் எல்லாருக்காக பாவ மன்னிப்புக்காக அந்த ரத்தத்தை கிருபாசனத்துக்குள்ளே தெளிப்போம். அதை தெளிக்கும் போதுதான்
அந்த வாசப்படி நின்று பாருங்க, 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள், குடும்பங்கள், எல்லாருடைய பாவங்கள், வேசித்தனங்கள், விக்கிராரங்கள், பில்லிய சூனியங்கள், செய்வினைகள், பொருளாசைகள், விக்கிராராதனை, எல்லா பாவங்களும், கொலைகள், களவு, திருட்டு, எல்லா பாவங்களும் இந்த ஆட்டின் ரத்தத்தை தெளிக்கிறார் பாருங்க. அந்த ரத்தத்தின் மூலமா அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். கைகதட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம். அதுதான் கடைசி வாக்கு சொல்லப்படுகிறது. இவனமாய் அவன் செய்து பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவான், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோமா? அந்த ஆசாரிய போய் கிருபாசனத்துக்குள்ளே அந்த ரத்தத்தை தெளித்த உடனே, அந்த ஆட்டுக்குடி ரத்தத்தை தெளித்த உடனே, அந்த வாசப்படியில் இருந்த எல்லா ஜனங்களுடைய அவர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், களவு, திருட்டு, வேசித்தனங்கள், விக்கிராரங்கள், பில்லிய சூனியங்கள், எல்லா பாவங்களும் இந்த ஆட்டு ரத்தத்தை ஆசாரியர் தெளித்தார் பாருங்க. அது மூலமா அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவனுடைய ஆசீர்வாத ஜனங்களுக்கு வரும். அவர்களுடைய சத்துருக்கள் மேல் அவர்கள் படையெடுத்து போகும்போது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கைகதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் என்ன ஊழியம்? ஆசாரிய ஊழியம். பழைய அநேக ஊழியங்கள் இருந்தது. அந்த ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன? கவனிங்க, ரெண்டு உட்கார் போது பாருங்க. ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன? ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக கிருபாசனத்தில் சென்று ஆட்டின் ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக செய்வான். அதுதான் ஆசாரிய ஊழியம். அந்த ஆசாரிய ஊழியம் யார் செய்தது என்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மோசேயுடைய அண்ணன், மோசேயுடைய அண்ணன் ஆரோன் செய்தான். 12 கோத்திரத்துக்கு யாரும் போக முடியாது. 40 ஜனத்துல ஒருத்தர் உள்ள போக முடியாது. அந்த ஆசாரி மட்டும்தான் தேவன் போக முடியும். அவன் தான் பாவ மன்னிப்பு செலுத்த முடியும். அது எந்த ஊழியம் என்றால், ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அந்த ரத்தத்தை தெளிப்பான். சரி, இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வந்துட்டோம் இல்லையா? இது 2026. இப்ப யார் ஆசாரியர்? யார் பாவ மன்னிப்புக்காக இன்னைக்கு பரிந்து பேசுவது? பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆசாரியர் பேசினார், அவர் ரத்தத்தை தெளித்தார். இப்போ அந்த இஸ்ரவேலர் யார்? ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் என்னவா இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். சரி, இப்போ ஆசாரியன் யார்? இன்னைக்கு அந்த கிருபாசனத்துக்குள்ளே நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் யார் அப்படி நாம் பார்க்கும்போது, எடுத்துக்கொள்ளுங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு 326ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டிலே 326ஆம் பக்கம், 326ஆம் பக்கத்திலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இப்போ அந்த ஆசாரியன் யார்? இப்ப ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர் யார்? ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர் யார்? இன்னைக்கு அந்த ரத்தத்தை கிருபாசனத்துல தெளிக்கக்கூடியவர் யார் என்றால், இப்ப கவனிங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதான பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நல்ல கைதடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கவனிங்க, முதல் வாசகம் சொல்லுகிறது, இன்னைக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது, இப்ப என்ன கவனிங்க, அந்த விளக்கத்தை ஆவியான கொடுப்பா. இப்ப நான் படிச்சல பழைய ஏற்பாடுல இருக்குது, இப்ப புதிய ஏற்பாடு நம்ம பார்க்க போகிறோம். இப்ப ஆசாரியன் யார்? இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் யார்? அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, கவனிங்க, முகத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆசாரிப்பு கூடத்தை மோசே கட்டுவதற்கு முன்பதாக அவர் மலையிலே ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தரிசனம் காண்பித்தார் என்றால், பரலோகம் எப்படி இருக்கிறது, பரலோகத்துல தேவன் எப்படி இருக்கிறார்,
பரலோகத்திலே பலிபீடம் எப்படி இருக்கிறது, அங்க எப்படி இருக்க சொல்லி எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் தேவன் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தை, பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தை இங்க மோசே அந்த மலை மேலே ஜெபிக்கும் போது அவருக்கு தரிசனமாய் காண்பித்தார். அதுதான் தேவனாய் கர்த்தர் மோசே கிட்டே அந்த மலை மேல 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சொன்னார், நீ பூமியில இறங்கி போகும்போது இதே மாதிரி, எது மாதிரி, பரலோகத்துல நீ கண்டப்பர் ஆலயத்தை அதே மாதிரி நீ பூமியில ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீ கட்டுன்னு சொன்னான். பரலோகத்துல எப்படி இருக்கிறதோ அதே போன்று மோசே என்ன பண்ணாரு, அந்த ஆசாரிப்பு கூடத்தை கட்டினான். வாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மகா பரிசுத்தத்துல இருக்கக்கூடிய 7 குத்து விளக்கு, இந்த 7 குத்து விளக்கு இருந்ததாலதான் இந்த பேனர்ல நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி போட்டு இருக்கிறோம். பரலோகத்திலே அங்கே இந்த குத்து விளக்கு இருந்தது, பலிபீடம் இருந்தது. சரி, அப்போ அந்த பழைய ஏற்பாடுல ஒரு ஆசாரியன் அந்த ஆசாரி கொடுத்துக்குள்ள போனான். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துக்கிட்டே போனான். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி யார், குற்றமற்ற ஆட்டுக்குட்டி யார்? யோவான் சானகன் சொன்னார், யோவான் 1:29 யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், கவனிங்க, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? கையை தட்டி கர்த்தர் எல்லாம் உற்சாகமா மகிமைப்படுத்துங்க. இந்த சர்வ லோகத்தின் எல்லா மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ரத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இயேசப்பா மரித்து உயிர்த்தெழுந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ? அப்ப இப்ப வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாரு? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் என்ன ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள யார் இருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார் என்றால் பரலோகத்திலே சிங்காசனத்தில் இருக்கிறார். ஏசப்பா என்ன செய்து கொண்டிருக்கார் தெரியுமா? அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 2026 வரைக்கும் என்ன செய்யறார் தெரியுமா? சர்வ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, எல்லா பாவிகளுக்காக, எல்லா சபைக்காக, எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா விசுவாசிகளுக்காக கிருபாசனத்திலே நமக்காக அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளித்து, அந்த ஆசாரியன் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்திலே போகிறார். தேவன் உட்கார்ந்த இடத்துக்கு போகிறார். அந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக அவர் ரத்தத்தை அந்த கிருபாசனத்திலே தெளித்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக அவர் பரலோகத்திலே பிதாயிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். இனி கிருபாசன பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறது யார் என்றால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனா அநேகர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அநேகர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார், மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். அவ புனிதமானவங்க, பரிசுத்தமான தாய், ஆனா அவங்க பரிந்து பேச முடியாது. அந்த கிருபாசனத்துக்குள்ள யாரும் போக முடியாது. பெற்ற தாயும் போக முடியாது, சீசனும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் தேவனால் ஆசாரியர் என்று முத்திரிக்கப்பட்டவர். அந்த கிருபாசனத்துக்குள்ள போகக்கூடியவர், தேவனுக்கு முன்பதாக பரிந்து பேசக்கூடியவர். அவர் ரத்தத்தை தெளித்து இனிக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா திருடர்களுக்காக, ரவுடிகளுக்காக, கொலைகாரர்களுக்காக, விபச்சாரர்களுக்காக, வேசித்தனம் செய்வர்களுக்காக, விக்கிரகாராதனை செய்வர்களுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக அவர்கள் மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது சொல்லி இனிக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை ஒரு கடையில ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருள் வாங்கும்போது ஏசப்பா பத்தி சொன்னேன். அம்மா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அது பக்கத்துல ஒரு அம்மா கடை பார்க்க பண்ணு, எங்க இவ்வளோ அக்கிரமம் பண்ணுது, அவ்வளோ அநியாயம் பண்றான், இவ்வளோ தீமை பண்றான், அவனுக்கு சாவு வர மாட்டேங்குது, என்ன ஆண்டவர் பார்த்து கம்முன்னு இருக்கிறாரு. முடிச்சுட்டு வந்து அவ்வளோ அடி அடிப்பான், அவ்வளோ தவறான வார்த்தை பேசுவான், எவ்வளோ
எவ்வளவு தீமை செய்வான் தரும். அவன் தான் நல்லா தான் இருக்கான். எங்க ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன ஆண்டவர் செய்யறாரு? நல்லா கவனிக்க. இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்பா வருவாரு வருவாரு வருவாருன்றாங்க, இன்னும் அவர் வரலையே. இப்படியே ஒரு சில பேர் சொல்றதவங்க இருக்கிறாங்க. வருவாரு வருவாரு பேசுறீங்க, இன்னும் ஏன் அவர் வராமல் இருக்கிறார்? ஏன் இன்னும் உலகத்துல பாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? அக்கிரமம் செய்யறோம், அநியாயம் செய்கிற, தீமை செய்கிறவன் இன்னைக்கு செய்யறான்றால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாயிட அவர் ரத்தத்தை தெளித்து பரிந்து பேசுகிறான். ஐயோ, அவன் மரித்து நரகத்துக்கு போக கூடாது. அந்த நரகத்துக்கு போன அந்த நரகத்துல அவனை காப்பாற்ற யாராலையும் முடியாது. வேலூர் ஜெயில போட்டா கூட அட்வொகேட்டை வச்சு இல்லையா, செய்தியில பாருங்க, கொலகாரத்துக்கு ஜெயில போறாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவரு பெயில இருந்து வெளியே வர அட்வொகேட் வச்சு வெளியேறான். ஆனா அந்த நரகத்துக்கு ஒரு மனிதனை தூக்கி உள்ள போட்டா அவன் வெளியே வரவே எவ்வளவு மில்லியன் கணக்கு தூரத்துல இருக்கிற சூரியன் அதோடைய வெப்பத்தையே நம்ம தரையில கொஞ்ச நேரம் நிக்க முடியல. ஆனா நம்ம காலை சுடுது. அந்த சூரியனை காட்டில் 1000 மடங்கு கந்தமும் அக்னியும் உள்ள இடம், சாத்தான் நிறைந்த இடம். 1000 யுக யுகமா அந்த நரகத்துல சித்திரவதை அனுபவிக்கணும். அந்த நரகத்துக்கு போக கூடாது சொல்லிதான் இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிறான். ராமேஸ்வரம் நல்ல கைதடி ஆண்டவரை சோதனம் பண்ணும். இன்னைக்கு ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, ஒரு ரத்தத்தினால என்னை கழுவுங்கள் சொல்லும் போது அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தில் எங்க கவனிங்க, பரலோகத்திலே தேவனுக்கு முன்னாடி சிங்காசனத்துக்கு முன்னாடி அவருடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து எவன் ஒருவன் அந்த பூமியில பாவ அறிக்கை செய்கிறானோ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஒரு ரத்தத்தினால கழுவுங்க, உன் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றானோ, அந்த கிருபாசனத்திலே பரலோகத்திலே ஆசாரினான் என்று இயேசு கிறிஸ்து அவனுக்காக ரத்தத்தை தெளித்து பரிந்து பேசும் போது, இந்த பூமியில ஒருவன் முழங்கால் படியிட்டு வாழ்நாள் அறிக்கை செய்யும் போது அவனுடைய எல்லா பாவத்தை மன்னித்து அவனை தன் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு ஜீவ புத்தகத்தில் அவன் பேர் எழுதி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கைகதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா இன்னைக்கு செய்கிறான். அதனாலதான் ஏசப்பா தாமதம் பண்ணிக்கிறே வராரு. ஏசப்பாவை நிந்திக்கிறான், ஏசப்பாவை குறை சொல்றான், தேவாலயத்தை குறை சொல்றாங்க, ஊழியம் செய்தான் நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, கிண்டல் கேலி பண்றாங்க. ஆனால் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ செத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீ செத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீ மனம் திரும்பணும், நீ ரட்சிக்கப்படணும், நீ அவரை ஏற்றுக்கொள்ளணும். உண்மையான தெய்வம் இயேசுதான். அவரை ஏற்றுக்கொண்டது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நீ மனம் திரும்பணும், நரகத்துக்கு போயிட சொல்லிதான் இன்னி அவர் வராமல் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏன் தாமதம் பண்றா தெரியுமா? எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆசாரியனாக இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கும் 2026 வரைக்கும் இனிமேலும் நமக்கா கிருபாசனத்திலே பரிந்து பேசுகிற ஆசாரியனார் என்று ஊழியம் செய்கிற யாரு? ஏசப்பா. சரி, மூணாவது இப்ப நம்மை குறித்து நாம் சொல்லி பார்க்க போறோம். மூணாவது இப்ப நம்ம அதே ஆசாரிய ஊழியம் இயேசுவை ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படின்னு பாருங்க. நான் வசனத்தின் மூலமா ஆவியார் விளப்பார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஆசாரிய ஊழியம் பழைய ஏற்பாட்டிலே மோசேயுடைய அண்ணன் ஆரோன் செய்தார். இனி ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்த உடனே பரலோகத்திலே ஆசாரியன் என்று ஏசப்பா செய்து கொண்டிருக்கிறார் இன்று வரைக்கும். புதிய ஏற்பாடு 319ஆம் பக்கம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கவனிங்க, எடுத்து வச்சீங்க, கவனிங்க. இன்னைக்கு ஏசப்பா ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ளலாம் இருக்கிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் நம்மளை சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிறார், பரிசுத்தத்துக்குள்ளே வழிநடத்துகிறார், வேதத்துடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார், நம்மளை ஜெபிக்க ஆத்தும பாரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ளே சபைக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆவே சொல்லுவோமா? அந்த ஆவியானவர் யார் என்றால் திருத்துவத்தின் 3வது நபர், அவரும் தேவன். இன்னைக்கு சபையில ஆளுகை செய்கிற ஆவியானவர். இன்னைக்கு நான் மட்டுமில்லை, எந்த போதகர் பிரசங்கம் பண்ணாலும் அதை உனக்கு தெளிவா நீ சொல்றீங்க பாருங்க. முடிஞ்ச பிற்பாடு நேற்று கூட ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ஒரு வாலிப தம்பி எவ்வளவு தூரத்துல இருக்கிறார், அவர் சொல்றாரு, ஐயா
உங்க யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், ரொம்ப ஆஸ்வாதமா இருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னேன், நானும் இல்லப்பா, ஆவியானவர் உன்னோடு பேசுறாரு, அவர் தான் உன் கண்களை திறக்கிறாரு, உனக்கு அந்த சத்தியத்தை புரிய வைக்கிறாரு. ஒரு ஆமையை சொல்லுவோம். ஆவியானவர் தான் செய்யறார். ஒரு பாரி நாட்டுல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒரு பிரதமரை சொன்னாராம், நம்ம எங்கெங்கயோ போறோம், ஒரு நாள் நம்ம போயிட்டு ஆலயத்தில் போய் உட்காந்து நம்ம சரீரை கேட்டு வரலாம். அந்த நாட்டு பிரதமர் என்ன பண்ணார், ஆலயத்துக்கு போனார். ஆலயத்தில் போய் உட்காந்து ஆனதெல்லாம் முடிஞ்சு பிரசங்கெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்தார். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்டவர் சொன்னாரா, எப்படி இருந்தது வசனம் அப்படி கேட்டார். அப்ப அவர் சொன்னாரா, ஒண்ணுமே புரியலையே. ஸ்கூல்ல படிக்க காங்காச்சாலாம் கூட புரிஞ்சிச்சு, இங்கிலீஷ் ஏபிசிடி கூட புரிஞ்சிச்சு. ஆனா இவரு பைபிள் எடுத்து சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே எனக்கு புரியல, போரா இருந்தது அப்படின்னு. தூக்கம் தான் வருது. எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு நாட்டே ஆளுகை செய்யக்கூடியவர், ஒரு நாட்டே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர், ஒரு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தா அதை சரி பண்ணக்கூடியவர், எல்லாம் புரியுது இல்ல, எல்லா பிரச்சனையும் புரியுது, அதை சரி பண்ண முடியுது. ஆனா ஆலயத்துல உட்காந்து சதித்தை கேட்க அவருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், அறிவாளியா இருந்தாலும், புத்திசாலியா இருந்தாலும், படித்தவனா இருந்தாலும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளுக்கு கல்வி மான்களுக்கு மறைத்து, என்ன சொல்ற, ஞானினா பெரிய பெரிய சயின்டிஸ்ட், கல்விமான்னா பெரிய பெரிய மேதைங்க, அவங்களுக்குலாம் ஒண்ணுமே இந்த சத்தியம் புரியாது. பேதையா இருக்க நம்ம ஒண்ணுமே தெரியாம, அந்த அளவு ஞானம் இல்லை, அந்த அளவு அறிவு இல்லை, அந்த அளவு புத்தி இல்லை, அந்த அளவு சாமர்த்தியம் இல்லை, அந்த அளவு படிப்பு இல்லை. நமக்கு தான் என்ன பண்ற, கடவுளுடைய இறைவனுடைய மகத்துவங்களை, பரலோக தேவ ரகசியங்களை கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவி மூலமாக வெளிப்படுத்துறார். கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுதான் நான் ஒரு ஐயா நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ண முடிச்ச உடனே கேட்டாரா, சத்திய ஒரு அம்மா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு அம்மா கிட்ட வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப ஆஸ்வாதமா இருந்ததுயா, ரொம்ப நல்லா இருந்ததுயா, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அப்படியாம்மா, என்னம்மா இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்க? சரி, நான் 4 பாயிண்ட்ல பிரசங்கம் பண்ணேன், இது 1, இது 2வது, 3வது, 4வது, ஏதாவது 4 பாயிண்ட் சொல்லுமா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா எனக்கு தெரியாதுயா. என்னம்மா நல்லா இருந்தது சொன்னேன், நல்லா விளக்கமா இருந்தது சொன்னேன், நல்லா புரிஞ்சது சொன்னேன், நல்லா ஆஸ்வாதமா இருந்தது சொன்னேன். சரி 2 நான் சொல்லுமாண்ணா. அந்த அம்மா சொல்லிச்சா, ஐயா எனக்கு காங்காச்சாலாம் தெரியாது, ஆகாயெல்லாம் தெரியாது, எனக்கு படிப்பு. சரி 1 நான் சொல்லுமான்னு கேட்டான். ஐயா எனக்கு என்ன தலைப்புல சொல்லி கூட எனக்கு தெரியாது. அப்ப எப்படி நீ ஆஸ்வாதமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, நிம்மதியா இருக்குது, எனக்கு நல்லா புரிந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ஒரு வீட்டு வேலை செய்யறேன், ஒரு வீட்டு வேலைக்கு போவேன். வீட்டு வேலைக்கு போன உடனே அந்த சேடாம என்ன பண்ணும், இந்த அம்மா வந்துட்டியா, அந்த வாஷிங் மிஷின்ல நிறைய துணி இருக்குது, அதெல்லாம் உள்ள தூக்கி போடு, அதெல்லாம் கழுவி எடு அப்படின்னு. நான் என்ன பண்ண, அந்த துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாமே சர்ஃப் எக்ஸல் லிக்விட்லாம் போட்டுட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், காய வச்சு எடுத்து வந்து வச்சு வைப்பேன். அப்போ அந்த சேடம்மா சொன்னோம், என்ன முனியம்மா நீ கையை வச்சவனே வெலை வெலைன்னு துணி ஆயிடுது, நீ வந்தாதான் வெலை வெலைன்னு ஆயிடுது அப்படின்னு. இது சுத்தமா அந்த அழுக்கெல்லாம் போயிடையா, இந்த அழுக்கெல்லாம் எப்படி போக வைக்கிறேன் முனியம்மான்னு கேட்கவும். நான் சொன்னம்மா, நான் துணி எடுப்பேன், வாஷிங் மிஷினை போடுவேன், லிக்விடை ஊற்றுவேன், அவ்வளோதான், பிழிச்சு காய போடுவேன். ஆனால் எப்படி அழுக்கு போச்சுன்னே எனக்கு தெரியாதையா. அதே மாதிரி தான் நம்ம அது போலதையா சத்தியத்தை நான் கேட்டேன், எனக்கு படிப்பறிவு இல்லை, காங்காச்சாரம் தெரியாது, ஏபிசிடி தெரியாது, நீங்க என்ன பிரசங்கத்தை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லுங்க தெரியாது. ஆனா நான் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது, கவனிச்சுக்கிட்டே இருக்கும் போது
ஏதோ என் உள்ளத்துல இருக்கிற வேதனை, துக்கம், பாரம், கஷ்டம், கவலை, பிரச்சனை, போராட்டம் அப்படியே அந்த அழுக்கு நீங்க போற மாதிரி வசனத்தை கேட்க 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 கவனிக்க 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 ஏதோ என் உள்ளத்துல இருக்கிற பிரச்சனைலாம் போய் ஒரு சமாதானம் என் உள்ளத்துல வந்த மாதிரி இருக்குதியா. அதுதான் ஆவியானவர் கொடுக்கும். சரி, இப்போது நம்ம என்ன ஊழியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கீங்களே. 20ஆம் வசனம். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமா தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். கவனிச்சீங்களா? கவனிக்க முடிக்க போறேன். அந்த ஆசாரிய ஊழியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அந்த ஆசாரிய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த யூடியூப் சேனல்ல பார்த்த நீங்களும் சொல்லுங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன். நல்ல கைதடி ஆண்டவரே சோத்திரம் பண்ண, நல்ல கைதடி ஆண்டவரே. இங்க பேதுரு சொல்றாரு குற்றமற்ற. எவ்வளவு ஒரு அந்த வார்த்தை கவனிங்க, எவ்வளவு முத்துக்களா இருக்கு பாருங்க. இயேசு சிலுவையில் சில ரத்தம், இந்த உலகத்துல எவ்வளவு ரத்தங்கள் இருக்குது. ஆனா இந்த ரத்தத்தை நீங்க பாருங்க, சொல்றாரு குற்றமில்லாத ரத்தமா, மாசற்ற ரத்தமா, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தமா. சொல்றாரு குற்றமில்லாத மாற்ற ரத்தம்னா அந்த ரத்தத்துல ஒரு பாவம் இல்லை, அந்த ரத்தத்துல ஒரு தவறு இல்லை. பரிசுத்தமான ரத்தம், பரிசுத்தம். அதாவது வேதம் சொல்லுகிறது, நீ விலை கொடுத்து வாங்க கூட முடியாது அந்த ரத்தத்தை. இப்ப பிபி குரூப் இல்லைன்னா கொஞ்சம் காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க, ஒரு பாட்டு ரத்தம் கொடுத்துருவாங்க பாக்கெட். ஓ குரூப் ரத்தம் வந்து கிடைக்காது, ஒரு சில பேருக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்காது, யாருன்னா ஒரு சில பேர் தான் அது இருக்கும். அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் காஸ்ட்லியா கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும், ஓ குரூப் ரத்தம். ஆனா அந்த இயேசு சிலுவையில சிந்த ரத்தம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும், தங்கம் கொடுத்தாலும், வைரம் கொடுத்தாலும், வைடூரியங்கள் கொடுத்தாலும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தை கொடுத்தாலும் இயேசு சிலுவையில சிந்த ரத்தத்தை வாங்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு விலையே இல்லை, அவ்வளவு விலை. அதை வேத சொல்ல விலையேற பெற்ற ரத்தம். யார் ரத்தம்? யார் ரத்தம்? யார் ரத்தம்? இயேசு. அந்த ரத்தத்தை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாவிக்காக, ஒரு பாவிக்காக, அவனுக்காக சிலுவிலே அவர் உடம்புல எல்லா ரத்தத்தையும் சிந்தின. வேதம் சொல்லுகிறது, அவர் உடம்புல ஒரு சொட்டு கூட ரத்தம் வைக்காம ஒரு பாவிக்காக அவனை மன்னிக்கப்படணும்னு சிந்தினான். ஒரு ஆமே சொல்லுங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவளை ரத்தத்துல பெற்றெடுப்பான். அநேக உலகத்துல எந்த பெண்ணும் வலி வேதனையோடு சில நாட்கள் கடந்து போவாங்க, கஷ்டத்தை கடந்து போவாங்க. ஆனால் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது பாத்தீங்கன்னா உலகத்துல அவன் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் படாத வலிய வேதனைய கஷ்டத்தை அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அனுபவிப்பான். ஏன்னா அந்த சத்தத்தையே அந்த ஹாஸ்பிட்டலே அலரும் அவன் குழந்தைய பெற்றெடுக்கும் போது. ஆனா அந்த வலி வேதனையில அந்த குழந்தை அந்த பூமியில வந்து பிறக்குது. பிறந்த உடனே அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்பா, எனக்கு இவ்வளோ 10 மாசம் இருந்த குழந்தை எவ்வளோ வழியை நான் சகிச்சேன், ஆனா அந்த குழந்தைய கிட்ட வந்துச்சு. அதே போலதான் கவனிங்க, இயேசுக்கு சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற எல்லா பாவிகளும் சாத்தான் கரத்தை மீட்டெடுக்க, நரகத்துக்கு போகாதபடி, அந்த பாதாளத்துக்கு போகாதபடி,
தன்னுடைய பிள்ளையாய் பிறக்க, பரலோகத்துல வந்து அவருடைய மடியில பிறக்க, கல்வாரி சிலுவையிலே எப்படி ஒரு தாய் கதற 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 ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்களோ, இயேசு 1000 மடங்கு ஆணினால, ஈட்டினால, முள்ளினால, வாரினாலே கதற 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 சிலுவையிலே அவர் உடம்புல எல்லா ரத்தத்தை சிந்தி ஒரு பாவியை தன்னுடைய பிள்ளையாக சிலுவையில பெற்றெடுக்கிறார். அவர் நாம் இயேசுவை ஆண்டவரா ரட்சகரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருக்கு பிள்ளைகளா நாம் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு மரித்தாலும் இயேசு கிறிஸ்து வந்தாலும் பரலோகத்துல இயேசுடைய மடியில போய் நாம இருப்போம். கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப இன்னைக்கு நம்ம பூமியில என்னவா வச்சிருக்கிறார்னா, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் ஆசாருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்? அதிலே இருக்கு பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆசாருடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிரத்தில் வர வைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகும், அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீங்களே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, மீண்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நான், எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான கூட்டம், ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, என் கர்த்தருக்கு நான் சொந்த ஜனம், நான் சொந்த ஜனம், நான் பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், நான் ராஜாக்கள் கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் சொல்றார், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம், ஆண்டவர் சொல்றார், அந்த பூமியில நம்மள அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம், ராஜாக்களை நம்மள மாற்றி இருக்கிறாராம், ஆசாரிகள் நம்மள மாற்றி இருக்கிறாராம், அவருக்கு சொந்த ஜனமா நாம். நாம அவருக்கு எவ்வளவு அவர் உரிமையா பேசுறோம். அவருக்கு நாம என்ன ஜனம்? சொந்த ஜனமா, ஒரு சொந்தமான ஜனம். அதுல ஆண்டவர் நம்மள என்ன வச்சிருக்கிறார்? அதுல ஒன்று நான் சொல்றேன், ஆசாரிய கூட்டம். ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன நான் சொல்றேன், ஞாபகம் இருக்கா? வழியப்பல சொன்ன ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன? எல்லா ஜனங்களுக்காக கிருபாசனத்துக்கு போவான், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில எடுப்பான். கவனிங்க, முடிக்க போறேன். அந்த ரத்தத்தை தெளிப்பா, அந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்திக்காக பரிந்து பேசுவான். அதுதான் ஆசாரிய ஊழியம். இன்னைக்கு ஆசாரிய ஊழியத்தை செய்து யாரே? பரலோகத்தில் ஏசப்பா செய்கிறார். எல்லாருக்காக, எல்லா பாவிகளுக்காக பரிந்து ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மை, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உன்னை, இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்களா என்னவா இருக்கிறீங்க? நீங்களா என்னவா இருக்கிறீங்க? ஆசாரியர். அப்ப ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன? எல்லா பாவிகளுக்காக நாம் பரிந்து ஜெபிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், எல்லா காவல்துறைக்காக ஜெபிக்கணும், எல்லா டாக்டருக்காக ஜெபிக்கணும், எல்லா ஹாஸ்பிடல்ல இருக்கிற வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கணும், எல்லா சொந்தக்காரர்களுக்காக ஜெபிக்கணும், உன் நண்பர்களுக்காக ஜெபிக்கணும், உன் கூட பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கணும், உன் தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், உன் ஏரியாக்காக ஜெபிக்கணும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு 286ஆம் பக்கம் பாருங்க. 286ஆம் பக்கம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே, இன்னைக்கு நாம் எல்லாருக்காக ஜெபிப்பதே நம்ம தலைமையில விழுந்த கடமை. ஆசாரிய ஊழியத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் பிறருக்காக ஜெபிக்காமல் இருந்தா அதுவே பாவமா? பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நான் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையை பிரியமா இருக்குது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம்.
சத்தமா சொல்லுவோமா? உச்சாமலையா சொல்லுவோமா? கவனிங்க, அதான் வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மை, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உன்னை இன்னைக்கு என்னவா மாத்தி இருக்கிறார்? ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். உன்னை என்னவா மாற்றி இருக்கிறார்? உன்னை என்னவா மாற்றி இருக்கிறார்? ஆசாரிய ஊழியத்தை கொடுத்து. ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன? எல்லாருக்காக ஜெபிக்கணும். எல்லா கட்சி தலைவர்களுக்கு வர தேர்தல் வர அதுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு அநாத பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். முதிர் நிலத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். ரோடுகளில் பிச்சை எடுக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இனி கண்ணு தெரியாதது, காது கேட்காத, பேச முடியாதவங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாருக்காக, குடிகாரர்களுக்காக ஜெபிக்கணும். வேசிதான செய்வர்களுக்காக ஜெபிக்கணும். விக்கிரகாராதனை செய்வர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு யுத்தம் நடக்கிறது. ஆண்டுடைய வருகையில யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கிற தேசத்துக்காக ஜெபிக்கணும். இஸ்ரவேலுக்காக ஜெபிங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆசாரியலா இருக்கிறீங்க. நீங்கள் ஆலயத்துல வந்து கூடி ஜெபிக்கிறது பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏப்பா நாமே சொல்லும். கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பரலோகத்தில் தேவனாய் கர்த்தர் நிச்சயம் கேட்பார். நிச்சயம் கேட்பார். அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபி. யோபு 42:10 சொல்லப்படுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தார். அந்த நல்ல உள்ளத்தை கர்த்தர் பார்த்து யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் வாய்க்கல. ஆயுதத்து பிரச்சனை யார்? யோபு வாய்க்கல. பிள்ளைகளை இழந்தாரு, ஆடு மாடுகளை இழந்தாரு, வீட்டை இழந்தாரு, சரீரம் முழுது வியாதி, நடுத்தெருல உட்கார்ந்தாரு. எவ்வளவு செல்வானா வாழ்ந்தவர். ஆனா வேதம் சொல்லுகிறது, பிறருக்காக அவர் ஜெபித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறோமா? அழுது போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோமா? சொந்தக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்காம இருந்தா அதுவே பாவம். நீ யாருக்கெல்லாம் நீ ஜெபிக்கிறியோ, உன் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதி, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருக்கலாம். கவனிங்க, அது மத்தியில நீ பிறருக்காக ஜெபம் பண்ணு, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணு, சபைகளுக்காக ஜெபம் பண்ணு, தெருவுகளுக்காக ஜெபம் பண்ணு. நிச்சயம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன் குடும்பத்தை ரட்சிப்பான், உன் பிள்ளைகளை ரட்சிப்பான். நான் அப்படியே செய்வேன். வண்டி வண்டியிலே போவேன், உள்ள டிராபிக் ஆயிடும். அவன் ஆன் அடிச்சிருப்பான், ஒரு சில இவன் ஆன் அடிச்சிருப்பான், ஒரு சில இவன் கத்தி இருப்பான். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை பண்ணிக்க. எங்க? டிராபிக்ல நடுவுல பையில போய் ஜெபம், ஆண்டவரே இவனுக்கு பாவங்களாக பண்ணி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பா சொல்லி வண்டி வட்டினே போவேன். ஒயின் ஷாப்ல பார்க்கும்போது தேனி கூட்டம் மாரி உள்ள போவோம். தேனி கூட்டம் மாரி ஒயின் ஷாப்ல போய் வாங்குவாங்க. ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் பண்ணிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, இந்த குடிகாரெல்லாம் ரட்சிங்கப்பா. நாமே சொல்லுவேன். நான் வண்டி வட்டினே போவேன். ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், படுத்தபடியா படுத்திருப்பான், துணி இருக்காது, பாய் இருக்காது. ஜெபம் பண்ணிட்டே போவான், ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போவேன். எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுவேன். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாவற்றுக்காக அரசியல்வாதிக்காக ஜெபிக்கணும். செய்தியில பார்ப்பேன், என்ன பார்த்தாலும் அதற்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் தவிர மற்ற கடவுளை வணங்குறாங்க ஜனங்க. எவ்வளோ ஜனங்க இன்னைக்கு, எவ்வளோ ஜனங்க கடவுளை தேடி எங்கெங்கயோ ஓடுறாங்க. அப்பா அவங்க தான் ரட்சிக்கப்படணும்ப்பா சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். வீட்டாளர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஏசப்பாடு வருகை மிக சமீபமாயிட்டு. ஏசப்பா ஏற்றுக்கொள்ளனா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. நீ பிறருக்காக நீ ஜெபம் பண்ணு. அதுக்குதான் சபையில கூட 21 நாள் தானியல் ஜெபம் வச்சிருக்க. எதற்காக? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். சபையில வர ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்பட சொல்லி நாம பிறருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம சிறைப்பை மாற்றுவார். நாம இழந்து எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டதனையாக ஆசீர்வதிப்பார். கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.